கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தினுடைய மிக அற்புதமான ஒரு நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கின்றார். ஆண்டவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார். அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவுகிறது என்று நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் சுவைக்க, ருசிக்க, அந்த ரட்சிப்பிற்கு சொந்தக்காரர்களாகவும் நாம் மாறி போகின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்களிலிருந்து வடிந்த இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான அநேக அநேக காயங்களை அது ஆற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை தான் இப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தழும்பிலிருந்து வடிகின்ற அந்த இரத்தம் நம்முடைய காயங்களை ஆற்றுகின்ற அருமருந்தாக அது இருக்கின்றது. நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிறதான நோய்களை மாத்திரமல்ல, சரீரத்தில் ஏற்படுகிறதான காயங்களை மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள், நம்முடைய மனதில் இருக்கிறதான காயங்கள், அது ஆறாத ஒரு புண்ணாக ஒவ்வொரு நாளும் அந்த வலியை நாம் அனுபவித்து ஒரு புழுவை போல துடிக்கின்றதான ஒரு நிலையிலே கடவுளுடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதையே பேதுரு சொல்லும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய தழும்பு நம்முடைய காயத்தை ஆற்றுகின்ற ஒன்றாய், அவருடைய தழும்பு நம்முடைய காயத்தை நீக்குகின்ற ஒன்றாயிருக்கிறது. நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்திருக்கும் பொழுது நமக்கு இருக்கிறதான இந்த எல்லா தேவைகள், நம்முடைய நிலைமைகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்ற கடவுள் நமக்கு அதில் உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எபிரேயர் நிருபத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பலியாய் கொடுத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள் இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான துன்பங்கள் இருக்கிறதே, வேதனைகள் இருக்கிறதே, அவை எல்லாவற்றுக்கும் ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, இன்னும் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு அது ஜீவனை உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. இயேசு நாம் பிழைக்கும்படிக்கு அவர் நமக்காக மரித்திருக்கிறார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் காயத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது தெய்வ சித்தம் அல்ல. நம்முடைய காயங்களை ஆற்றுகின்றார். அது ஏற்ற நேரத்தில் குணமாக்கப்படும். நாம் சுகமாக இருப்போம். ஏனென்றால் அவர் காயம் கட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மரணத்தின் வாயிலாக
ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்படவில்லை ஆண்டவரே, நீர் எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற கடவுளாக இருக்கிறீர். சரீரத்தில் ஏற்படுகிற எந்த வியாதிக்கும் நீர் அருமருந்தாக இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மனதில் ஏற்படுகிறதான வடு, எங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், எங்களுடைய சிந்தையில் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த இடத்திலெல்லாம் உடைய வல்லமை கடந்து வந்து ரத்தம் பாய்ந்து சென்று எனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் கொடுப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே சுவாமி காயங்களை ஆற்றி எங்களை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கிற தயவுக்காய் தோத்திரம் திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.